கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது எழுதின இந்த 34வது சங்கீதத்திலே ஒரு மாறாத ஒரு உண்மையை இங்கு தாவீது வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் அவர்களை நீதிமான்களாக பார்க்கிறார். அந்த நீதிமான்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை தான் தாவீது இந்த சங்கீதத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை சத்தியங்களை வலியுறுத்துகிறார். 34ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று எழுதுகிறார். இயேசுவை விசுவாசித்து இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களாகப்பட்ட உங்கள் மீது என் மீதும் தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதாம். ஏன் தேவன் நீதிமான்கள் மீது தன்னுடைய கண்களை அவர் நோக்கமாய் வைத்துக் கொண்டிருக்கார் என்றால், யோபுடைய புஸ்தகத்திலே 36வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோபுடைய புஸ்தகம் 36வது அதிகாரத்திலே இவ்வாறாக அங்கு வாசிக்கிறோம். 7வது வசனத்தை பாருங்கள். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று யோபுடைய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கண்களானது அவர்களை விட்டு விலக்காமல் இருந்து அவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்திலே ஏற பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கின்றதான தேவன் தான் நம்மை நீதிமானாக்குகின்ற தேவன். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் மீது தேவனுடைய கண்கள் ஏன் நோக்கமாய் இருக்கிறது என்றால், அவர்களை சிங்காசனத்திலே ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கவும் செய்ய. சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது சகல அதிகாரத்தையும் உள்ளவர்களாக உங்களையும் என்னையும் அவர் அப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றை பார்க்கிலும் சகல ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் பெறுவதற்கு உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் தான் உங்களையும் என்னையும் நீதிமானாக்கின தேவன். ஹல்லேலூயா. நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கண்கள் ஏன் நோக்கமாக இருக்குது என்று சொன்னால், ஒரு உயர்வையும் அதிகாரத்தையும் கொடுத்து உங்களையும் என்னையும் வாழ வைக்க. ஆமென். அந்த நீதிமானாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சில வேளைகளிலே அந்த நீதிமான் எவ்வாறாக தள்ளப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, 36ஆம் இந்த அதிகாரத்தில் யோவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நீதிமான்களுக்கு ஏற்படுகின்ற அடுத்த காரியத்தை அங்கு எழுதுகிறார். அவர்கள் என்று சொன்னால் நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சில வேளைகளிலே இந்த வசனத்தின்படி அவர்கள் விலங்குகளை போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறாலே கட்டப்பட்டிருக்க முடியும். 36:8 வாசிக்கிறோம், அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தினுடைய கயிறுகளாலே கட்டப்படுகிறார்கள். நீதிமான்களை தேவன் நோக்கமாய் அவர்கள் மீது இருந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஆனால் சில வேளைகளில் நீங்கள் நான் நீதிமான் என்று சொல்கிறோம், ஆனால் ஒன்றும் செயல முடியாத பட முடியாதபடிக்கு நம்முடைய கைகளானது கட்டப்பட்டிருக்க முடியும். சில வேளைகளிலே நாம் அப்படியே உபத்திரவத்தினுடைய துன்பத்தினுடைய வேதனையின் நெருக்கத்தின் மத்தியிலே அப்படியே சூழப்பட்டிருக்க முடியும். சில கட்டுகளும் உபத்திரவும் நெருக்கங்களும் கடந்து வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்விகள் எழுகலாம். ஏன் நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆனால் சில விதமான கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் விளைவுகளும் கடந்து வரும் பொழுது நமக்குள்ளே சில விதமான கேள்வி எழும்பலாம். ஆனால் தேவன் நீதிமானுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே தான் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவன் அந்த வழியை நடத்த விரும்பும் பொழுது நீதிமான்கள் அந்த தேவன் காட்டுகின்ற வழியை விட்டு தவறும் பொழுது தேவன் சில வேளைகளை உருவாக்கவும் விரும்புகிறார். அதுதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26
6வது அதிகாரம் 7வது வசனத்திலே நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது, மகா நீதிபதியாகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறீர். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நான் சுய வழியிலே நாம் செல்லும் பொழுது, நமக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு போகும் பொழுது, தேவன் அவளுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற முடியாது. எனவே நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சுய பாதையிலே போகும் பொழுது அந்த தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த நீதிமானுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார். சோ தேவன் நீதிமானாக்கப்பட்ட பிறகு அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீதிமான் தொடர்ந்து தன்னுடைய சுய வழியிலும் சுய சித்தத்திலும் ஓட பார்க்கிறான். ஆனால் தேவன் அதிலே கொண்டு வைக்க விரும்பவில்லை. சில வேளைகளில் அவரை சிறுமைக்குள்ளாகவும் சில வேளை நெருக்கத்தின் மத்தியிலும் நடத்தி கொண்டு போய் அவளை உருவாக்க விரும்புகிற தேவன். அப்படி உருவாக்க விரும்புகிற தேவன் என்ன காரியங்களை நீதிமானத்தில் செய்கிறார் என்பதை அந்த யோபுடைய புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே வாசித்துக்கும் பொழுது, யோபுடைய புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே அந்த உருவாக்குகிற தேவன் என்ன செய்கிறார் என்பதை அங்கு யோபுடைய நிருபத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், யோபு 36ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அவளுடைய கிரியைகளையும் மிஞ்சி போன அவளுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். யாருக்கு? நீதிமானாக்கப்பட்ட, உபத்திரவத்திலே கட்டப்பட்டிருக்கிற, பலவிதமான சோதனைகளும் பாடுகளும் நிறைந்திருக்கிற, பலவீனத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீதுகளையும் அவர்களுக்கு, யாருக்கு? நீதிமான்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். நீ போகிற பாதை, நீ செய்கின்ற செயல்கள் ஒன்றும் சரியானதல்ல, நான் காட்டின செம்மையான பாதைகளே, நேர்மையான பாதையை நீ கடந்து போவது இல்லை என்பதை தேவன் இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீதிமானாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்முடைய ஒவ்வொரு தவறான கிரியைகளையும் ஒவ்வொரு மீறுதல்களையும் அவர் இங்கிருந்து தெரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிமானுக்கு தேவன் கிரியைகளையும் அவருடைய ஒவ்வொரு மீறுதலான காரியங்களையும் அவர் தெரியப்படுத்தி, அடுத்த வசனம் வாசிக்கிறோம் 10வது வசனத்திலே, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்களுக்கு செவிகளை தேவன் திறந்து கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சில வேளைகளிலே நாம் மீறி செய்கின்ற, தவறி செய்கின்ற பல காரியங்களை அவர் அப்படியாக உணர்த்தி அந்த காரியத்தின் அக்கிரமத்தை எல்லாம் விட்டு திரும்பும்படி நம்முடைய செவிகளை தேவன் திறந்து அதிலிருந்து திரும்பும்படியான காரியத்தை தேவன் அவர்களை அப்படியாய் கடிந்து கொண்டு உருவாக்குகிறார் என்றதான வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி பலிபீடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு தேவனுடைய ஆலோசனைகளையும் நாம் திரும்ப வேண்டிய காரியத்தை உணர்த்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் எவர்கள்? நீதிமான்கள் நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காட்டும் பொழுது, மீதுகளை தெரியப்படுத்தும் பொழுது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும் பொழுது, செவிகளை திறந்து அவளை கடிந்து கொள்ளும் பொழுது, அந்த நீதிமான்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவர் காட்டுகின்ற, உணர்த்துகின்ற ஒவ்வொரு வசனத்தினுடைய காரியங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாம் அடிபணிந்து கீழ்ப்படிந்து செய்தால், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து வாசிக்கிறோம், தங்களுடைய நாட்களை நன்மையாகவும் தங்களுடைய வருஷங்களுடைய செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று யோபு நிருபத்திலே வாசிக்கிறோம். சோ தேவன் நீதிமான்களை நன்மையான செழிப்பான ஒரு நாட்களுக்குள்ளாக நடத்தப்பட விரும்புகிறார். நம்முடைய வருகின்ற வருஷத்தின் காலங்கள் செல்வ வாழ்வாக போக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு அவ்வப்போது இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் ஒவ்வொரு காரியத்தை உணர்த்தும் பொழுது அதற்கு முழுமையாக அடிமணிந்து சேவிக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு என்று ஒரு செம்மையான பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதைகளை உங்களை உருவாக்கி கொண்டு வர அவர் விரும்பும் பொழுது, அதற்கேற்ற ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும் பொழுது, நீங்களும் நானும் அதை அப்படியா ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திரும்பி அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை அவர் சிங்காசனத்தில் மேல் வீற்று வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நன்மை என்று வைத்திருக்கிற சகல காரியத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிற தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிறோம். சோ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இருக்கிற நிலைகள் மாற வேண்டும் என்றால்,
உங்களுடைய வழிகள் போவது என்ன என்பதை அவர் உணர்ந்தவராய் இருக்கிறபடியினால் அந்த நீதிமானாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அவர் சிங்காசனத்தின் மேல் உயர்த்தி அதிகாரத்தை கொடுத்து வல்லமையுள்ளாய் உங்களை வைத்து அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன் கொடுக்கின்ற அந்த ஆலோசனைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது இனி வரும் நாட்கள் நன்மையாகவும் இனி வரும் வருஷத்தின் நாட்கள் செல்வ செழிப்பாகவும் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா.